ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸ் வந்து கிறிஸ் வந்து இருக்காங்க. ரோகிணி குட்டி இவனை கொண்டு விட்டுட்டு வந்துடுவா, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டு உடனே முத்து வந்து கோவப்படுறான். ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்களே வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இல்லை பரவாயில்லை, நீங்கள் வந்து அந்த வேலையை பாருங்கள். உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, யார் என்னன்னு பார்வதி என்கிட்ட சொல்லி இந்த அட்ரஸை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. முத்து மீனா நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்க. ரோகிணி நானே வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆஸ்பத்திரிக்கு பாட்டியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி சாமிக்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து சொல்கிறான், வாய மூடு, அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். வீட்டில் எல்லாருமே மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். பாட்டி வந்து போனோடனே பாட்டிக்கிட்ட போனோடனே ரோகிணி வந்து சொல்கிறேன், இவனால் எனக்கே பிரச்சனை வந்துடும், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, இன்னும் 10 நாள் தான், அதுக்கப்புறம் உடம்பு சரியாயிரும், நான் கிறிஸ்தை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து வந்து இல்லைம்மா வேண்டாம், எல்லாரும் மேலே பாசமாக இருக்காங்க, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் அந்த வீட்டுக்கு வந்துடு, எல்லாரும் ஒன்றா இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து வாய மூடு, சின்ன பிள்ளையா பேசு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஏன்னா இதுவரையும் வந்து குடும்பம்னு பார்க்கல, இப்போ எல்லாரையும் வந்து பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு இவனுக்கு இந்த குடும்பம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்வதி சிந்தாமணி வந்து கூட்டிகிட்டு வந்து நேராக வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சிந்தாமணி எல்லாம் பேசுகிறாங்க. பேசாமல் நான் சொல்கிற கேளு, நீ பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடு, அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து ரவி வந்து, ஏன் இவருக்கு 3 பையன் இருக்கா, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, எங்கள் வீட்லேயும் பாதுகாப்பு இருக்குது, எதுக்காக எங்கள் அம்மாவை நாங்களாம் அடுத்த வீட்டுக்கு அனுப்பணுங்க அவசியம் இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது, நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துப்போம், யாரும் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை அப்படின்னு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்வதி அவங்கெல்லாம் சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்புறம் சுருதியோட அம்மா வராங்க. சுருதியோட அம்மா வந்து என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் கோபியை வந்து நேற்று சுதாகர் வந்து அடித்ததை வந்து நம்ம பார்க்க முடியுது. உடனே அடித்து பெரிய சண்டை வந்தது. வீட்டுக்குள்ளே வர, என்ன பழையபடி பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வெளியில் சுதாகர் என்ன பண்ணா தெரியுமான்னு சொல்கிறாங்க. அடப்பாமல் இப்படியா பண்ண, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஓடி வராங்க. உடனே பாக்கியா வாயை மூடு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இனியா நேரம் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி சுதாகருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவள் எடுக்கவே இல்லை. அப்புறம் நித்தீஷுக்கு கால் பண்ணுறாங்க. 2ஆம் தடவை யார் என்ன அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்குறான். உடனே சுதாகர் வந்து நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறபடி நீ கொஞ்சம் கேட்குறியா, நீ வந்து கம்ப்ளைண்ட்லாம் எடுத்து வாபஸ் வாங்கி, இல்லை நீங்கள் இப்போ நான் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருப்பேன், உங்களை சும்மா விட மாட்டேன், நீ சொல்லு, நான் சொல்கிறத நீ கேளு, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டும் நீ வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் இப்போயே போகிறேன்னு சொல்லி போய் அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறத கேளு, அந்த கம்ப்ளைண்ட்லாம் நீ வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட்டையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதே மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு செலவு செய்ய அத்தனை தொகையும் வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் நீ வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இனியா யோசிக்க ஆரம்பிச்சிடறா. சரி அப்படின்னு நீ எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன், நீ உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா நித்தீஷ்லாம் இருக்க, அவங்க அப்பா தான் வர சொன்னார் அப்படி சொல்கிறாங்க. அப்பாவா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அங்கே அப்பாவே இல்லை, ரெஸ்டாரண்ட் இருக்கேன், அவங்க அப்பா தான் என்னை கூப்பிட்டாரு அப்படி சொல்கிறாரு. ஆனால் அங்கே இல்லவே இல்லை. அதுக்குள்ளே நித்தீஷ் வந்து கையை பிடிச்சி இருக்கிறான். அம்மா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன், நீயும் ஆகாஷையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, ஓஹோ ரொம்ப நல்லா இருக்கு, அம்மா கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை பெரிய அளவு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வாயை மூடு, உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேன்னா எதுக்கு தாறுமாறாக பேசுகிறேன்னா 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடுறது. சண்டை வந்தோடனே நித்தீஷ் வந்து கையை பிடிச்சி இருக்கிறான். ஒரு தள்ளிடுறாங்க. நேராக சுகத்தில் வந்து முட்டி அப்படியே தூணில் முட்டி கீழே விழுந்துடுறா. இதை பார்த்துட்டு இனியா வந்து பயந்து போயிடுறாங்க. நித்தீஷ்னு அடிக்கிறாங்க, பேச்சு மூச்சே இல்லை. ஐயோ இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து போடுற புது வீடியோக்கள்லாம் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா பழைய வீடியோக்கள்லாம் வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். சீரியல் ரிவ்யூக்கோ மானிட்டேஷன் வந்து கொடுக்கல, அதனால் ஃபேஸ் வச்சு போடுற புது வீடியோக்கள்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.